அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் தேவனாகிய கர்த்தாவே, எங்களோடு கூட மகிமையானவரை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்துல சோதரம் 13ஆம் வசனத்தோட வாசிப்போம். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் என்று என்னை தீவிரமா என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லு. இன்றைக்கு விடுதலை பெறாம எத்தனை பேர் இந்த பூமியில வாழ்க்கை நம்ம பார்க்க முடியுது? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். இங்கே விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து விடுபட முடியாம இருக்கிறீங்களா? பைபிள கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை தீயில தூக்கி போடும் பொழுது அவன் விடிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் பார்த்தாங்க, தீயில போட்டா யாரும் வந்து காப்பாற்ற போறாங்க, யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனா அவங்க ஏசப்பாவுக்கு வைராக்கியம் இருந்தாங்க. ஏசப்பாவுக்கு என்ன பண்ணாங்க? வைராக்கியம் இருந்தாங்க. அவங்க செபிக்கிறதையும் துதிக்கிறதையும் கர்த்தர் கீழ்ப்படுகிறதுலையும் உண்மையா வாழ்றதுலையும் பரிசுத்தமா வாழ்றதையும் தேவனை குடும்பமா சந்தோஷமா கர்த்தரை. ஆனாலும் பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஒரு இக்கட்டு வரும் பொழுது அது விடுவிக்கும்படி சோத்திரம் என்ன பண்ணல, வேற யாருமே வரல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு. அவங்க போன பிரச்சனைக்குள்ள என்ன பண்ணாரு? இயேசு அங்க இருந்தார். உள்ள தூக்கி விடனே என்ன பண்ணாரு? அது என்ன பண்ண 4வது நபராக உலாவி ஆண்டவர் இயேசு பரிபூர்ண ஒரு சேதமும் அணுகாதபடி அவர்களை விடுவித்த ஆண்டவர். நிச்சயமாக உங்களுக்கு அந்த சாத்ராக் மேஷாக் விடுவிச்ச ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் விடுவிக்க. தாவீது கூட என்ன பண்றான்? சில மரத்துல மாட்டிக்கிட்டான். சில பேர் நம்ம என்ன பண்ண மாட்டிக்கிட்டு என்ன விடுவிக்க முடியலையே, சில நம்மளே என்ன பண்ணுவோம்? நம்மளே வலையில மாட்டிக்கிறோம். நம்மளே இப்போ வலையை மாட்டிக்கிறது. சோதனை அப்படி கவனமாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியிலே ஒரு நாளும் மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். வேலை சில இடத்துல என்ன பண்ணணும்? எவ்வளவு கவனமா இருக்கும் பொழுதுதான் நம்ம எதிலே மாட்டிக்கூடாது, கால் சிக்கிக்கூடாது அப்படின்னு நம்மளை பாதுகாக்கிற தேவன் இந்த இடத்துல சொல்றது. என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் சொல்றான். எதில் விடுவித்தரான்? அவன் பிரச்சனையில மாட்டிக்கிறான். மேல உள்ள வசனத்தை போவாங்க. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்களை என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பாருங்க, இப்ப தலைமயிரை எண்ண முடியாது, இப்ப தலைமயிரில அதிகமாக என் பிரச்சனை பண்ணு. எண்ணிக்கைக்கு அடங்காது. அப்ப அது என் பிரச்சனைய எண்ணவே முடியாது. இன்னைக்கு உங்க பிரச்சனையை சொல்றேன், என் பிரச்சனை யார்கிட்ட சொல்லி இருக்கிறது? 1 2 அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். சரி, அதெல்லாம் எது சொல்றது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய சமூகம் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு உங்களுக்கு பதில் கொடுக்க இருக்கிறார். ஆமா, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை விடுவிக்கும்படி இந்த சங்கீதக்காரன் தாவீதை எப்பேற்பட்ட சூழ்நிலையில கிடந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை மாட்டிக்கொண்டிருந்தாலும், அவன் எண்ணிக்கையில் அடங்காத பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிறதுமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பயணம் வெற்றியுள்ளதா இருக்கும். உங்க வேலை ஸ்தலங்களில, உங்க குடும்பங்களில, எங்களை என்ன பிறந்த இருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்கும்படி எந்த பிரச்சனை எப்பேற்பட்ட, அதாவது பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை தலைக்கு மேல போனாலும், பிரகாயத்து வந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேர் வலது வருஷத்தில் 16 வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, எந்த பிரச்சனையும் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு, ஏன்னா பூமியில உபத்திரங்கள் இல்லைன்னு சொல்லல, வேளாண் உபத்திரம் உண்டு அப்படின்னு. ஆனா திறன்குள் அப்படிங்கிற உபத்திரம் வந்துச்சுன்னா, இப்ப எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு எப்பயுமே எரிச்சலா இருக்கு, எனக்கு எப்பயுமே கோபம், ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சில காலகட்டங்கள் தான் ஒரு மகிமையான இடமாக, மகிழ்ச்சியுள்ள சந்தோஷமாக தேவன் நிச்சயமா உங்களுக்கு தருவார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதக்காரன் தாவீது, ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் அப்பா, எண்ணிக்கை கடங்காத பிரச்சனை வந்து சூழ்ந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அப்படி விடல, அவனை விடுவித்தார். அதான் சொல்லுது, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லப்பட்டு பார்க்காது. அப்ப தீவிரித்து செய்கிற ஆண்டவர்
பயங்கரமான தேவன், வல்லமையுள்ள தேவன். நிச்சயமாக அவன் இந்த தாவீதை விடுவித்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் இடுக்கண்கள் உதவவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதுல ஒரு நாள் மறந்துடாதீங்க. நீங்க தனிமையா இருக்கும். நல்ல தனிமையா இருக்கேன், இந்த இடத்துல அது குடும்பமா இருக்கேன், யாரும் எனக்கு ஆதரவு இல்லையே, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, நான் யார்கிட்ட பேசுறது? தேவனாகிய கருத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியம் செய்து உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக விடுவித்து உங்களை வாழ வைக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக நன்றி. நீ தீவிரித்து அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. என்னைக்கு கிடங்காத நம்முடைய பிரச்சனைகள் வாழ்க்கையில தண்ணீர்களை கடக்கும் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை, அக்கி நடக்கும் வேகாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கதை எல்லா தீங்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யும். பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, உங்களுடைய கிருபை தொடரச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.